ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து ஒரு பையன் வந்து மேஜிக்லாம் பண்ணுறான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி தான் பண்ணுறான்னு அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. சரி, அதான் இப்போ என்கிட்ட ஒரு மேஜிக் பண்ணி காமிச்சான். சரி, அதான் உங்கள்கிட்டயும் காட்டலாம். என்னால் வந்து சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. அது கெஸ்ஸு லைட்டாக கூட பண்ண முடியலை. உங்களால் முடிஞ்சுன்னா அது எப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். Ini kan pemain baru, tidak saya tidak apa. Kalau saya dulu pernah. இப்போ வந்து இவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு காயின் கொடுத்துருக்காப்புல. இந்த காயினில் வந்து நம்மளை ஏதாச்சும் ஒன்று எழுத சொல்கிறாரு. நம்ம வந்து ஒரு சைன் போடலாம், நம்மளோட சைன் போடலாம் இந்த காயினில். அப்படியே பக்கத்தில் கட்டிட்டு இருக்கோம். ஓகே, சைன் போட அப்போலைக்கு பிளாக்காங்க. இதுலேயே வந்து பின்னாடியும் சைன் போட சொல்கிறாரு. பின்னாடியுமே ஒரு சைன் போடுவோம். ஓகே, ரெண்டு சைடு இப்போ சைன் போட்டாச்சு. ஓகே, அப்போலைக்கு Tengok, ini pemain baru, saya apa? Gimana poin? இப்போ வந்து அவர் வச்சு நம்ம சைன் பண்ணி ஒரு காயின் கொடுத்தோம்ல, அந்த காயின் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இப்போ இந்த கையில் தான் இருக்குது. அதனால் நான் இந்த கையை சைன் பண்ணுறேன். Sini kan? Oke, sebelum aku pergi permainan, aku pergi sesuatu, tapi nggak ada sesuatu. Oke, ambil dulu. இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேண்ட்லேருந்து தனியாக எடுத்து அந்த காயின் இப்போ இந்த கையில் வச்சுருக்காரு. ஆனால் பேக்கெட்லேருந்து இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் போட்டுருக்கு. கையை பின்னாடி எடுத்துகிட்டு போகலாம் அந்த பையன். ஆனால் மொத்த கையை வச்சு இப்படி டக்குன்னு ரப்பர் போட்டுருக்க முடியாது. அதனால் வந்து இதில் என்ன இருக்குன்னு இப்போ நம்ம தெரியலை, பார்ப்போம். அந்த பையன் பேசுறது மலாயோ, அதனால் வந்து உங்களுக்கு புரியாது. அதான் நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, Tadi sloper poin itu belum aku pindah. Poin di sini. Ini aku pindah dulu poin. Poinmu di mana? Seharusnya poinmu di mana? Sini. நான் இந்த கையில் தான் செலக்ட் பண்ணேன். இந்த கையில் வந்து இப்போ காயின் இல்லை. இப்போ இந்த டப்பாவை கொடுத்துருக்காரு. அப்படியே கொடுத்தாங்க. ஆனால் இந்த டப்பாவில் வந்து பின்னாடி கையை எடுத்துகிட்டு போனாரே நானும் எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் இப்படிலாம் ரப்பர் போட்டு அதுக்குள்ளே வைக்க முடியாது. அதுக்குள்ளே பாருங்கள் இன்னொரு டப்பா இருக்குது. ஏன்னா வந்து அப்போ வந்து பாசிபிளே கிடையாது. இந்த மாதிரி ரெண்டு டப்பாவில் வந்து சடனாக ஒத்த கையில் வந்து ரப்பர் போட முடியாது. அது இத்தனை ரப்பர் போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக இப்போ பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே பாருங்கள் இன்னொரு பை வேறு இருக்குது. நம்ம பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணுற சுருக்கு பை மாதிரியே இருக்குது. அப்போ உதயம் இது உள்ள காயின். இந்த காயின் தான் நான் சைன் பண்ணி கொடுத்த காயின். கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் எப்படி இந்த ஒரு பைக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு மேலே ரெண்டு டப்பா வேறு இருக்குது. இது எப்படி பண்ணியிருப்பாருன்னு உங்களால் எதுவும் கெஸ் பண்ண முடியுதா? என்னால் வந்து சுத்தமாக முடியலை. இது எப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சுத்தமாக கொஞ்சம் கூட கெஸ்ஸே பண்ண முடியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.